சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. அதனால் சிவன் கோவிலில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அங்கே கொடுக்குற விபூதியை கூட அளவாக எடுத்துக்கிட்டு மீதியை அங்கேயே வச்சுருவாங்க. அந்த கையை தட்டிட்டு வருவாங்க. இது எதுக்காக சிவனுடைய சொத்து குலநாசம்? படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு 3 பேர் பொறுப்பேற்றுக்கிறாங்க. அதில் அழித்தலுக்கு உண்டானவர் சிவபெருமான். இந்த பிரபஞ்சத்தினுடைய, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மயானம் எது அப்படின்னா காசி. அந்த காசியில் ஒவ்வொரு நாளும் இரவு 12 மணிக்கு எந்த ஒரு பிரேதம் வருகிறதோ அந்த பிரேதத்தினுடைய சாம்பல் தான் அங்கே அபிஷேகம் பண்ணுவதாக சில ஐதீகங்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த சாம்பல் தான் அங்கே பிரசாதம் ஆகுது. அப்படிப்பட்ட அழித்தல் சிவபெருமானுடைய சொத்தை சாப்பிட்டா நல்லா இருக்குமா? குடும்பம் செழிக்குமா? சிறக்குமா? இதோ